ஆகிட்டு 2 கிட்னியும் வேலை செய்தில்லை. எனக்கு கிட்னி மாற்ற சொல்லிக்குது. எனக்கு மாற்ற சொல்லிக்கிட்டு 3 நாளைக்கு ஒருக்கா நான் டயாலிஸ் பண்ணணும் அப்படின்னா ரத்தம் குப்பரை பண்ணணும். ரத்தம் குப்பரை பண்ணுறதுக்கு நான் 3 நாளைக்கு ஒருக்கா எடுத்தாகணும். இந்த 1.5 வருஷமா இந்த 2 வருஷமா நான் அழகாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த ஒரு 2 மாதத்துலேருந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வாரது சரியான ஒரு கஷ்டமாயிடுது. ஏன்னா இந்த இடது காலில் வந்து எனக்கு காலையும் கழட்டிட்டாங்க, எனக்கு காலை எடுத்துட்டாங்க. எனக்கு அதனால நான் பஸ்ஸில் போயிட்டு எங்கள் செலவு நான் குறைச்சி வந்திருந்தேன். ஏன்னா எனக்கு தாய் தகப்பன் இல்லை, மூத்தாயிட்டாங்க. 2 சகோதரி இருக்கிறாங்க, அவங்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கரைச்சல் கொடுக்குற நிலைமையில நான் இல்லை. அவங்களும் எனக்கு உதவி செய்கிற நிலைமையில அவங்களும் இல்லை. எனக்கு செஞ்சாங்க, உதவி செய்கிற நிலைமையில அவங்க இல்லை. கணவரும் இல்லை, கணவரையும் விட்டு ஒதுங்கிட்டேன். அவர் சுகம் இல்லாமல் கொடுத்துட்டு அவரோட என்னோட இந்த தொடர்பு அவருக்கு சகோதரி வந்து நான் பண்ணி கல்முனைக்கு வந்தேன். வந்து அவங்களோட இருந்து நான் வேறே தனியாக இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் பிள்ளைகள். அவங்களோட கணவர் வெளிநாட்டில் இருந்து வந்துட்டாரு. வந்தோடனே அவருக்கும் ஒழுங்கான தொழில் ஒன்றும் இல்லை. அவரோட கூச்சல் அனுப்பிட்டு நான் தனியாக இந்த வீட்டில் இந்த ஏங்க சொந்த வீடு இல்லை, இது எனக்கு கூலி வீடு. நான் எனக்கு கூலி கட்டணும். சொல்ல போனால் எனக்கு யாருமே இல்லை, என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. கூலி கட்டணும், நான் கரண்ட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும். எனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு செலவாகுது. எனக்கு பாத்ரூம் தொழில் போய் ஏறாது. நான் பம்பஸ் கட்டணும். பம்பஸில் தான் நான் போகிற பாத்ரூம். எனக்கு பம்பஸ் செலவுலேருந்து, எனக்கு சாப்பாடு செலவுலேருந்து, எனக்கு மருந்து